வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் 88 நபர்களின் சொத்துக்கள் முடக்கம். கொழும்பு மாநகர சபை அமர்வில் பதற்றம். தயாகமகேவின் 3 நிறுவனங்களை ஏலத்தில் விடுமாறு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது தற்காலிகமாக இடைநிறுத்தம். மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் மூதாட்டியை கொலை செய்து தங்க நகைகளை திருடிய இலங்கை பெண்ணும் அவரது மகனும் கைது. லண்டனில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு. வாதுவ பிரதேசத்தில் காரை ஓட்டிச் சென்ற பெண்ணின் 2 வயது சிறுமி அவரது தாயின் மீது திடீரென குதித்ததினால் கார் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி மற்றும் சிறிய லொரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காரை ஓட்டிச் சென்ற பெண் தனது 2 வயது மகளுடன் தேவாலயத்திற்கு சென்றுள்ளார். ஆராதனையின் பின்னர் களுத்துறையில் இருந்து பாணந்துறை நோக்கி வீட்டிற்கு செல்வதற்காக காரின் பின் இருக்கையில் 2 வயது மகளை இருத்திவிட்டு காரை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் 2 வயது சிறுமி தனது தாயாரின் மடியில் திடீரென குதித்தமையினால் கார் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் அருகில் நின்ற பாதசாரி மீது மோதியுள்ளது. இதனால் படுகாயமடைந்த நபர் பாணந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் தொடர்பான அடையாளம் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட 88 நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இவர்களுள் 26 பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பணம் மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏனையவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலம், வீடுகள், வங்கிக் கணக்குகள், வாகனங்கள், நகைகள், வணிக வளாகங்கள் மற்றும் வயல்கள் ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குலந்தாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திருமணமான நபர் மற்றும் அதற்கு உடந்தையாக செயற்பட்ட மற்றும் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமியின் காதலனின் நண்பரான சிறியல பொத்துவில் 106 பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய இறந்த மற்றும் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த நிலந்த என்பவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த 8ஆம் தேதி மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்றதுடன் அவர் வீடு திரும்பாமையினால் சிறுமியின் தாய் இது தொடர்பாக 9ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். பின்னர் 10ஆம் தேதி சிறுமி வீட்டிற்கு வந்ததை அடுத்து அவரது தாயார் சிறுமியுடன் சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். குறித்த சிறுமி அவரது காதலனின் நண்பர்கள் இருவரை சந்திக்க தனது 3 தோழிகளுடன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது சிறுமியின் காதலனின் நண்பர்கள் இருவர் காதலன் அனுப்பிய பணத்துடன் வந்துள்ளனர். சிறுமியின் தோழிகள் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றதும் தொடர்ந்து சந்தேக நபர் இரவு 7:30 மணி வரை பேருந்து நிறுத்தத்தில் சிறுமியுடன் தங்கி இருந்ததுடன் பின்னர் சிறுமியை அழைத்துக் கொண்டு முச்சக்கர வண்டியில் சிறியல பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த வீடொன்றிற்குள் அழைத்துச் சென்றுள்ளார். குறித்த வீட்டில் இருந்த நபருடன் தொடர்பு கொண்டதை அடுத்து அவர் இருவரையும் பின் கதவு வழியாக வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார். சிறுமி குறித்த வீட்டில் சந்தேக நபருடன் ஒரே அறையில் தங்கியிருந்ததுடன் இதன் போது பல தடவைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை ஏற்பட்ட தீயில் உணவகமும் பாதணி கடை ஒன்றும் முற்றாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் இராணுவம், போலீசார் குறித்த பகுதி பொதுமக்கள் இணைந்து தீயினை கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். எவ்வாறாயினும் தீப்பரவலுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் தயாகமகேவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 3 நிறுவனங்களின் பொது ஏலத்தை நடத்த கொழும்பு வணிக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஏலம் நடைபெறும் என கொழும்பு வணிக நீதிமன்றத்தின் பதிவாளர், பிரதிநிதியாளர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பீப்பிள்ஸ் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்கும் நோக்கில் 3 நிறுவனங்களையும் பொது ஏலத்தில் விடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பீப்பிள்ஸ் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையில் 40 லட்சம்
1,80,000 பிரதிவாதிகள் செலுத்தியுள்ளமையினால் மீதமுள்ள தொகையை வசூலிக்கும் நோக்கில் நவம்பர் 10 2022 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி ஏலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏலம் விடுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ள நிறுவனங்களாக தயா குரூப் லிமிடெட், தயா ஆப்ரல் எக்ஸ்போர்ட் லிமிடெட் மற்றும் ஒலிம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்பன உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலுக்காக இலங்கையர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. புத்தளம் முதல் மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பிராந்தியங்களில் காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மழையுடனான வானிலை நீடிக்கும் அதேவேளை மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கொழும்பு மாநகர சபையின் கன்னி கூட்டம் இன்று ஆரம்பமானது. உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. மே மாதம் 6 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை அதன் ஆரம்ப அமர்வுக்காக இன்று காலை நகர மண்டபத்தில் ஒன்று கூடியது. இதன்போது பதற்றமான சூழல் ஏற்பட்டது. சிலர் மேயர் தேர்தலுக்கு இரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரியதுடன் ஒரு சிலர் திறந்த வாக்கெடுப்பை நடத்துமாறு வலியுறுத்தியிருந்தனர். இதனை அடுத்து கொழும்பு மாநகர சபை அமர்வில் பதற்றம் ஏற்பட்டது. மேயர் தெரிவுக்கான தேர்தல் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்பட வேண்டும் எனவும் திறந்த வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்பட வேண்டும் எனவும் சபையில் காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு 59 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது. தேர்தல் முடிவுகளின்படி எந்தவொரு கட்சியும் 50% மேல் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவை பெறாமையினால் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் கூட்டத்தில் மேயர்களை நியமிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயரை இரகசிய வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதனை அடுத்து முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. தமிழகம் கரூர் பகுதியில் இலங்கை பெண் ஒருவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரமக்குடியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் 52 வயதான குறித்த இலங்கை பெண் பணியாற்றி வந்த நிலையில் அவ்வீட்டின் 92 வயது மூதாட்டியை கொலை செய்துவிட்டு தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக குறித்த இலங்கை பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பெண் அந்நகைகளை தனது 36 வயதுடைய மகனிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டதாக இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. ஈரானின் உயர் தலைவரான அயதுல்லா அலி கொமோனியை கொலை செய்யும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் திட்டத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்த பின்னர் நடந்ததாக கூறப்படும் ஒரு உரையாடலில் கொமேனியை படுகொலை செய்வது நல்ல யோசனை அல்ல என டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாகுவிடம் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த அறிக்கை குறித்து டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமான கருத்துக்கள் எதையும் வெளியிடவில்லை. இதேவேளை இந்த அறிக்கையை நெத்தன்யாகு நேரடியாக உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. ஒருபோதும் நடக்காத உரையாடல்கள் குறித்து பல தவறான தகவல்கள் உள்ள போதிலும் அதில் ஈடுபட போவதில்லை என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். தாம் செய்ய வேண்டியதை செய்வதாகவும் அமெரிக்காவிற்கு எது நல்லது என அமெரிக்காவிற்கு தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் இடம்பெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இஸ்ரேலும் ஈரானும் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் தாக்குதல்கள் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க தொழிலதிபர் ஒருவரிடம் இருந்து 3.22 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி ஆஷிஷ் லதா ராம்கோபினுக்கு டர்பன் நீதிமன்றம் 7 வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தியான 56 வயதுடைய ஆஷிஷ் லதா ராம்கோபினுக்கே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் அஹிம்சைக்கான சர்வதேச மையம் என்ற தொண்டு நிறுவனத்தின்
நிறுவனத்தின் நிறுவனராகவும் செயல் இயக்குநராகவும் பணியாற்றுகின்றார். இந்நிலையில் மகராஜ் என்பவருடன் இணைந்து ஆடைகள் மற்றும் காலணிகளை இறக்குமதி செய்து விற்பனைகளில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்தும் வியாபாரத்தை வைத்து 6 மில்லியன் ரேண்ட் பணத்தை அவர் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் ஆஷிஷ் லதா வாங்கிய பணத்தை திருப்பிச் செலுத்தவில்லை. தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் கொடுத்த ஆவணங்கள் போலி என்பதும் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் ஆஷிஷ் லதாவுக்கு 7 வருடங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளதுடன் அவர் 50,000 ரூபாய் பிணையில் வெளியில் வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் வாரிசுகள் பலர் மனித உரிமை ஆர்வலராக பணியாற்றுகின்றனர். இதனிடையே இவரது தாய் எலா காந்தி தென்னாப்பிரிக்காவில் பிரபலமானவர் என்பதுடன் அவரது பணிகளை பாராட்டி இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அரசுகள் அவருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான மோதல் அதிகரித்து வருவதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது மகனின் திருமணத்தை ஒத்தி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அணுசக்தி தலைமையகம் தீக்கிரையாகியுள்ளது. எண்ணெய் வயல்கள் நாசமானதுடன் இதுவரை 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் இஸ்ரேலில் 13 பேர் உயிரிழந்ததுடன் இருதரப்பிலும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவின் மகன் அவ்னர் நெத்தன்யாகுவிற்கும் அமித் ஜார்தேனி என்ற பெண்ணுடன் இன்று திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. எனினும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னமும் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் சண்டை தீவிரமடைந்து வரும் நிலையிலும் நெத்தன்யாகு குடும்பத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாக இஸ்ரேலிய மக்கள் விமர்சனங்களை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் தனது மகனின் திருமணத்தை நெத்தன்யாகு ஒத்தி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமண கொண்டாட்டங்களுக்கு நெத்தன்யாகு குடும்பம் தயாராகி வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் அணுசக்தி தளங்கள், இராணுவ முகாம்கள், ஏவுகணை தளங்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியதுடன் இஸ்ரேலில் நாடு தழுவிய அவசர நிலையும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் தாக்குதலுக்கு முன்பே அவ்னர் நெத்தன்யாகுவின் திருமணம் இஸ்ரேலில் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டிருந்தது. டெல் அவிவ் நகரின் வடக்கே உள்ள கிப்யுட்ஸ் யாகுமில் திருமண அரங்குக்கு அருகே சில அரசாங்க எதிர்ப்பு அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களையும் செய்திருந்தன. திருமண நிகழ்வு நடக்கும் இடத்தை சுற்றி இஸ்ரேல் போலீசார் 100 மீட்டர் சுற்றளவில் இரும்புச்சாலை தடுப்புகள் மற்றும் முள்வேலிகளை அமைத்துள்ளனர். இந்த வார ஆரம்பத்தில் போலீஸ் ஹெலிகாப்டர்களை தவிர மைதானத்தில் 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வான்வழி மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது மகனின் திருமணத்தை ஒத்தி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லண்டனில் இருந்து சென்னைக்கு 360 பயணிகளுடன் புறப்பட்ட பிரித்தானிய பயணிகள் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக திடீரென தரையிறக்கப்பட்டுள்ளது. இதனால் லண்டனில் இருந்து சென்னைக்கும் சென்னையில் இருந்து லண்டனுக்கும் புறப்படவிருந்த 2 பிரித்தானிய பயணிகள் விமானங்கள் இரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் இரத்து செய்யப்பட்டமையினால் 700க்கும் அதிகமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற விமான விபத்தை அடுத்து நிகழும் இதுபோன்ற சம்பவங்கள் விமான பயணிகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.